அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஜானு, என்ன ஜானு நீ இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? புதுசா எம்எல்ஏ இறக்கப்படுற? என்ன ஜானு நீ, நான் உன் புள்ள. ஓ அப்படியா? சரிப்பா, என்ன விஷயம்னு சொல்லு. என்னால ஏதாவது உனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்கா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட கேட்டேன். என்ன கௌதம், மோகம் கொஞ்சம் லேசா பாடி போயிருக்கு, என்ன விஷயம்? என்ன கௌதம் இருக்கு? வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். சூப்பர். அம்மா நான் வெளில போயிட்டு வந்துறேன். சரி வரேன். பாய். ஐஷு, பைரவி அம்மாங்க மேலதான் இருக்காங்கண்ணா. எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. லேடிஸ் கிளப் மீட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நீ போ. என்ன கௌதம், பைரவிக்கு தெரியக்கூடாத விஷயமா? ஜானு, நீ சொன்னேன்னு நான் இலக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போனேன். ஆனா அவ என் மன்னிப்பெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. பாவம், ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா போல. நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டு திட்டா. ஆமா, பின்ன இருக்காதா? பாவம், அவ ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா, காலையில இருந்து வேலை செய்யறா. நானே பல தடவை அவளை கவனிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மனசு வராது ஜானு. இலக்கியாவது என்கிட்ட 2 வார்த்தை பேசினா, அவன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா என் முகத்தை பார்க்காம திரும்பி போயிட்டே இருந்திருப்பா. அதனாலதான் நான் இலக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். டேய், என்னடா சொல்ற? இலக்கியா கிட்ட போய் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஆமாப்பா, பைரவி அம்மா பேச்ச கேட்டு நான் அவளை கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஜானு இதை தப்புன்னு சொன்னதுனால நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவ என்னை மன்னிக்க தயாராவே இல்லை. என்னடா நீ, அவ யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? நீ போய் மன்னிப்பு கேட்டது தப்பு இல்ல. ஒருத்தரை ஹர்ட் பண்ணா மன்னிப்பு கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி தான் இந்த குடும்பத்துக்கு வரப்போற மருமக. மற்றவங்களை பத்தியெல்லாம் நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை. இதுல உனக்கு இருக்கிற வேலையில நீ போய் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவன் மன்னிக்கலன்னு அதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க. இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா? டே, அவ அஞ்சலியோட அத்தை பொண்ணு, அவ்வளவுதான். அந்த லிமிட்டோட வச்சுக்க ப்ளீஸ். ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இலக்கியாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு தான் நம்ம பையன் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். அதுக்கு நீங்க அவனை பாராட்டாம பாரு என்ன ஜானகி, நீங்க? கௌதம் யார் மனசையும் புண்படுற மாதிரி பேச மாட்டான். என்ன பண்றது? தங்கச்சிமா அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இவன் இலக்கியா கிட்ட போய் சொல்லியிருக்கான். அப்புறம் நீ அது தப்புன்னு சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எனக்கு புரியுது. கௌதம பத்தி எனக்கு தெரியாத என்ன? அவன் எப்பவுமே மத்தவங்க பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துப்பான். இருந்தாலும் அந்த பொண்ணு இவனை இக்னோர் பண்ணதை நினைச்சு இவன் வருத்தப்படுறான்ல, அதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன். உங்க தங்கச்சி சொல்ற மாதிரி தகுதி தராதரம் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு அது போயிடும். நம்ம லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் ரெண்டையும் பார்த்திருக்கோம். ஆனா மனித நேயம் தாங்க சாகர வரைக்கும் இருக்கணும். மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாம வாழ பழகிக்கணும். அதாங்க மனுஷனுக்கு அழகு. அதத்தான் என் புள்ள பண்ணிருக்கான். அப்பா, உங்க ஒம்புக்கு நான் வரலமா. சரி, அதெல்லாம் போகட்டும். அந்த பொண்ணு கடைசியில் என்னதான் சொன்னா? அதை ஏன்பா கேக்குறீங்க? பைரவி அம்மாவே வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் அவ கல்யாணத்துக்கே வருவேன்னு சொல்லிட்டான். டேய், அந்த பொண்ணு கோவத்திலே இருந்துட்டு போட்டோம்டா. உன்னை மன்னிக்கவே வேண்டாம், கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம். தங்கச்சிமா வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிற விஷயமா என்ன? இது கேட்டாலே தங்கச்சிமா டென்ஷன்ல ஆடிடுவாங்களே. இல்லைங்க, இது நம்ம மேலதான் தப்பு. பைரவி பேச்சு கேட்டு இவன் இலக்கியா கிட்ட பேசினது தப்புதான். அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பைரவிய மன்னிப்பு கேட்க வைங்க. சரி, மன்னிப்பு கூட வேணாம், ஆனா வருத்தப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஜானு, அவளும் இதே தான் சொன்னா. அப்பா, ஜானு சொல்ற மாதிரி நீங்க பைரவி அம்மா கிட்ட பேசி எப்படியாவது
இலக்கியா கிட்ட பேச சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை, சரி பரவாயில்ல விடுன்னு சொன்னா போதும், இலக்கியா மனசு ஆறிடும். இது நடக்கிற விஷயமா என்ன? தங்கச்சிமா போய் அந்த பொண்ணுகிட்ட எப்படி? என்ன அங்க ஏன் பேச்சு அடிபடுது? அது நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல தங்கச்சிமா, அது பைரவியமா தான் முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கௌதம் சொல்லிட்டு இருந்தான். அதான உண்மை. நீதானமா நடத்தி வைக்கணும். உன்னை விட்டா வேற யார் இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம். கௌதம், அவ்வளோ சீக்கிரமா என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு. உண்மையை சொல்லு. அண்ணன் சொன்ன மாதிரி இங்க யாரும் பேசல. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. நான் அந்த பொண்ணை போய் பார்த்தேன். வெரி குட். அஞ்சலியை போய் பாத்தியா? எல்லா வீடியோவும் டெலீட் பண்ண சொல்லிட்டேல்ல? அவ டெலீட் பண்ணிட்டாளா? நான் சொன்னது அந்த பொண்ணு இல்லம்மா, இலக்கியாவை போய் பார்த்தேன். இலக்கியாவா? அவளை எதுக்கு நீ பார்த்த? அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவளதான் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, அவ கால் கூட இந்த வீட்டு வாசல்ல படக்கூடாது. அப்படி அவ வந்துதான் தீரணும்னு நீ ஆசைப்பட்டா, அவ கால் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்ப ஏன் கால் வெளியே போகும்? இல்லம்மா, நான் அவகிட்ட போய் அவகிட்ட போய் நீ என்ன பேசுன? இங்க பாரு, அந்த இலக்கியாவை போய் பாக்குறது பேசுறதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் அவ உன்னை வச்சே உள்ள வர பாப்பான். அவ வரக்கூடாதுன்னு நான் உனக்கு கொடுத்த வாக்க நீ நிறைவேற்றினாதான் உன் கல்யாணத்தை நான் முன்ன நின்னு நடத்தி வைப்பேன்னு சம்மதிச்சிருக்கேன். தாலி எடுத்து கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை மண்டபத்துல மட்டும் நான் இலக்கியாவை பார்த்தேன், நான் மண்டபத்தை விட்டு வெளியே போயிடுவேன். இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன். அப்படியே எங்கேயாவது போயிடுவேன். நான் சொன்னா செய்வேன். பார்த்தால தங்கச்சிமா கோவத்தை. இலக்கிய விஷயத்துல தெளிவாரு. ஜானு, யார் என்ன சொன்னாலும் இலக்கிய மனசை காயப்படுத்திட்டோமேன்னு என் மனசு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இலக்கியாவை சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை எப்படியாவது நீ தான் முடிவுக்கு கொண்டு வரணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.